நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கே தெரியல அவளுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும்னு. எத்தனை தடவை சொல்றது, கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க. அது மட்டும் இல்ல, அவ பக்கத்துல போகும்போதெல்லாம் ஹெல்மெட்டை போட்டு போடன்னு இவங்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தேவையில்லாம பேசிக்கிட்டு. இஷான், உண்மையை சொல்லு, உடைஞ்சது பிளேட்டா இல்ல கிளாஸா? நான் கிளாஸையும் உடைக்கல, பிளேட்டும் உடைக்கல. அப்புறம் ஒண்ணுல ஒரு சின்ன கப்பு உடைஞ்சிருச்சு. அதுவும் சுகனெல்லாம் ஒண்ணும் உடைக்கல. அத நான் தான் உடைச்சேன் தெரியுமா? இவட பாத்தீங்களா, பொண்டாட்டி செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக இவர் போய் சொல்றாரு. அட என்ன என்ன அடிச்சு இப்போ? ஏன் யாருமே எதுவுமே உடைச்சது இல்லையா? ஏன் என்னால எதையும் உடைக்க முடியாதுன்னு நான் தான் உடைச்சேன்னு சொல்றேன்ல. இந்திரனா, நீங்களே சொல்லுங்க, நீங்க இது வரைக்கும் எதையுமே உடைச்சது இல்லையா என்ன? அத கொடுங்க, உடைப்பத்து கொடுங்கன்றல. அட இவனை பாத்தீங்களா? ஏய், தப்பிச்சு ஓடுறா. வாங்க சீக்கிரம். ஏய் நில்லு. செம காமெடி இல்ல? ஒரே சிரிப்பா வருது. என்ன ஆதாரம்? நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆதாரம் வேணும். வா, ஆதாரம் 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 ஆதாரம். போதும் போதும் போதும், நிறுத்துங்க. சுகானா, இன்னைக்கு நீ ஒரு உண்மையை சொல்லணும். இஷான் கை மேல உன் கையை வச்சு சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சொல்லு. அது என்ன? சுகனா சொல்வா. இவையும் போய் சொல்ல போறா? சுகனா, நீ எதுக்கும் பயப்படாதே, நான் இருக்கேன். உண்மை என்னமோ அதை நீ அவங்க கிட்ட தாராளமா சொல்லு போ. என்ன சொல்றது? அது நீ வாய மூடு. சுகானா சொல்லட்டும். சுகானா நீ சொல்லு. ஒரு நிமிஷம். பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேச கூடாது, தெரிஞ்சதா? சரியா? நீ இவனை பாத்துட்டு இருக்க. இப்படி வா, இப்படி வா. எங்க பக்கம் வந்துரு. அங்க வா, போகாத. வா வா. சுஹானா அண்ணி, நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. எங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. இப்ப நாங்க உன ஒரு கேள்வி கேட்போம், சரியா? இஷான், என்னாச்சு உனக்கு? அட ஆமால, இப்ப இவன் மண்டவாளம் தண்டவாளம் ஏற போகுது. சரி, பயப்படு பயப்படு. சரி, உண்மையை சொல்லணும். ஏய், இவன் பாருங்க, இல்ல, சீட் பண்ண கூடாது சுகானா. நோ சீட்டிங், நோ சீட்டிங். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்கிட்ட என்ன கேட்க வந்தீங்க? இந்த பக்கம் வா. ஒரே கேள்விதான். இந்த கப்பை உடைச்சது யாரு? இந்த கப். அந்த கப். ஏய், ஒரு நிமிஷம். இங்க வா, இங்க வா. இந்த பக்கம் தான் பார்க்கணும், அங்க பார்க்க கூடாது. உண்மையை மட்டும் தான் சொல்லணும், ஓகே? சுஹானா, பயப்படாத. உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ சொல்லு. என் சின்ன அண்ணி எவ்வளவு கியூட்டா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா கையில கிடைக்கிற எதையும் போட்டு உடைச்சிருவாங்க. சொல்லுங்க சுஹானா அண்ணி, அந்த கப்பை யார் உடைச்சா? யாரு 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 யாரு? ஓ, சுஹானா பெரிய குழப்பத்துல இருக்கா. அட நீ பயப்படாத. அது இவனை பார்த்து பயப்படவே பயப்படாத. சொல்லு சொல்லு. அந்த கப்பை நான் தான் உடைச்சேன். சுஹானா அண்ணி எவ்வளவு உண்மை விளம்பியா இருக்காங்கல்ல. இப்ப நீ மாட்டிக்கிட்ட. மாட்டிக்கிட்டாரு மாப்பிள்ளை, மாட்டிக்கிட்டாரு. கவனிச்சீங்களா? கொஞ்ச நாள்லயே பொண்டாட்டி மேல இவ்ளோ பாசமா? பாசமா? ஆமா, கப்ப உடைச்சது நீ, ஆனா பழைய இவரே ஏத்துக்கிட்டாரு. உனக்கு தெரியாது சுகானா, நீ பண்ண தப்ப அவன் தலையில போட்டுக்கிறதுக்கு எவ்வளவு துடிச்சிட்டு இருந்தான் தெரியுமா? அது துடிப்பு இல்ல, இதுக்கு பேர் தான் காதல். காதல் பித்தன், பைத்தியம். நிஜமா சுஹானா, நீ ரொம்ப லக்கி தெரியுமா? அதனாலதான் உனக்கு இஷான் புருஷனா கிடைச்சிருக்கா. இஷானுக்கு 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 அப்புறம் நானும். என்ன எனக்கு தெரியும், நான் உனக்கு மிகப்பெரிய அநியாயம் பண்ணிருக்கேன். ஆனா இனிமேலும் என்னால இந்த ரெட்டை வாழ்க்கைய வாழவே முடியாது. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நான் உன்னை காதலிக்கவே இல்லை.
நீ என் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் உன் கூட வாழணுங்கிற ஆசையே எனக்கு வர மாட்டேங்குது. ஆனா மீரா இல்லாம என்னால வாழவே முடியாது. இத பாரு ஷைலஜா, காதல்ங்கிறது என்னைக்கு எப்போ யார் மேல வரும்னு சொல்ல முடியாது. அது எப்ப வேணும்னாலும் வரும். மற்றவங்க வேணும்னா நான் செஞ்சது தப்புன்னு சொல்லலாம். ஆனா நீ சொல்லு, நான் மனசு சொல்றதை கேட்கவா இல்ல சமுதாயம் சொல்றதை கேட்கவா? நான் செஞ்சது துரோகம் நீ நினைச்சா என்ன மன்னிச்சிருமா? நீயே சொல்லுமா, எத்தனை நாளைக்கு தான் நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க முடியும்? அதுவும் இல்லாம திரும்ப திரும்ப நான் இந்த உறவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு நாளைக்கு தான் போராடிக்கிட்டு இருக்க முடியும்? ஆனா இப்ப இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சே. நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்னால இந்தியா வர முடியாது. அதனால இன்னையிலிருந்து நீ உன் இஷ்டப்படி சுதந்திரமா வாழலாம். ஒருவேளை நம்ம பசங்களை நீ வளர்க்க முடியாம போச்சுன்னா என்கிட்ட நீ சொல்லலாம். நிச்சயம் நான் உதவி பண்றேன். நான் இனிமே எந்த காலத்திலையும் திரும்பி வர போறதில்ல. மீரா அங்க கிரீன் கார்டு ஹோல்டர். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடுச்சு. உன்னால முடிஞ்சா என்னை மன்னிச்சிடு. அப்பா அம்மாவையும் குழந்தைங்களையும் நான் கேட்டுதா சொல்லு. ஈஸ்வர், ஷைலஜா, இப்ப நீ என்னம்மா சொல்ற? அண்ணி சொல்றது உண்மைதாம்மா. அப்படின்னா அண்ணன் இனிமே திரும்பி வரவே மாட்டாரு. அவரு அமெரிக்காவில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன? யாரோ மீரான்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அவர் அங்கேயே செட்டில் ஆக போறாராம். அவருக்கு கிரீன் கார்டு கூட கிடைச்சிடுச்சான். ஐயோ கடவுளே, இந்த பையன் ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணா? இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகமா? காயத்ரி, அவனுக்காக நீ அழக்கூடாது. இன்னிலிருந்து ஈஸ்வர் நம்ம புள்ள கிடையாது. அதோட இந்த ஜென்மத்துல நான் உன் முகத்தையும் பார்க்க விரும்பல. அது மட்டும் இல்ல, என்னோட இறுதிச் சடங்கு அவன் கையால நடக்க கூடாது. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அவன் உங்களோட மூத்த பையன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். நம்மள பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே நமக்கு ஒரு பிள்ளைதான் இருக்கு. இந்த ஆலோக் மட்டும்தான். அதோட இவன் நம்ம பெரிய மகன். என்னால உன்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்க முடியாது. ஆனா நான் நிச்சயமா பிராயச்சித்தம் பண்ணுவேன். இன்னிலிருந்து நீ இந்த வீட்டுல மருமகளா இல்ல, எங்க மகளா வாழணும். அதோட இந்த வீட்டு எல்லா அதிகாரமும் உன் கையில இருக்கும். என்ன அவ செத்துட்டாம்மா.
ஆனா நீயும் அவன மாதிரி எங்களை விட்டு போக விரும்பினா அப்புறம் நாங்க ஒரு நொடியில 15 வருஷ உறவு முறிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வந்தேன், சுமங்கலியா வந்தேன். ஆனா ஒரு லெட்டர் என்னோட வாழ்க்கையோட தலையெழுத்திய மாத்திடுச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்பா? நான் இனிமே எங்க போறது? இந்த வீட்டை, இந்த குடும்பத்தை என் வாழ்க்கையோட ஒரு அங்கமா நான் நினைச்சிட்டேனே. இதுக்கப்புறம் நான் எங்கப்பா போவேன்? நீ எங்கேயும் போக வேண்டாம் சைலஜா, இங்கேயே தான் இருக்கணும். இது உன்னோட குடும்பம். நீங்க தானே இவளை நம்ம பொண்ணுன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக போக சொல்றீங்க? நான் எங்க அவளை போக சொல்றேன்? அவ இங்க இருக்கணுங்கிறது தான் ஏன் ஆசையம். அப்படி இருந்தாலும் இவளை எந்த உரிமையில போகாத இருமான்னு சொல்றது? ஒரு அம்மா அப்பாங்கிற உரிமையில. என்கிட்டதான் ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால அவரை தக்க வச்சுக்க முடியல. இல்ல, இனிமே நான் இங்க இருக்கிறது சரியில்லை. ஈஸ்வருக்கு என்னோட உறவு வேணா அர்த்தம் இல்லாத உறவா இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் அவரோட அப்பா அம்மாவாச்சு, உயிர் கொடுத்தவங்க. அவர் உங்களை பார்க்க நிச்சயம் வருவார். ஆனா நான் இங்க இருக்கிறதுனால அவரு வரலனா இல்ல, இனிமே நான் இங்க இருக்கிறது சரியில்லை. ஆனா நான் எங்க? என்னம்மா என்ன இது? அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், நீ இல்ல. அவ செஞ்ச தப்புக்கான தண்டனைய நிச்சயம் அனுபவிப்பான். ஆனா அப்பா, எனக்காக நீங்க ஏன் உங்க ரத்தத்தோட உறவை முறிச்சுக்கணும்? ஏன் துரதிருஷ்டத்தோட தண்டனைய நீங்க உங்களுக்கே ஏன் கொடுத்துக்கிறீங்க? அண்ணே, நீங்க உங்க மேல பழி போட்டுக்காதீங்க. தப்பெல்லாம் அண்ணன் மேலதான் இருக்கு. தன்னோட ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட பாசத்தை எல்லாம் அவர் தூக்கி எறிஞ்சிட்டார். நீங்க அப்படி இல்லை. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. எங்க மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்க. நீங்க உங்களோட கடமைகளை பொறுப்பாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணி. ஒரு மனைவியா உங்க கடமையை செஞ்சீங்க. ஒரு மருமகளா அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிறீங்க. அப்புறம் இந்தரையும் அபர்ணாவையும் ஒரு நல்ல தாயா பார்த்துக்கிறீங்க. உண்மை இதுதான் அண்ணி. உங்க கூட வாழறதுக்கு அண்ணனுக்கு கொடுத்து வைக்கல. அழாதம்மா, இந்த கண்ணீருக்கு கூட அவன் தகுதியானவன் இல்லை. அண்ணி, நீங்க எங்கேயும் போக கூடாது. நீங்க இங்க தான் இருக்கணும். ஏன்னா இது உங்க வீடு அண்ணி. நாங்க எல்லாரும் உங்களுக்காக இருக்கோம். ஆமாம்மா, என் பையனை நாங்க இழந்துட்டோம். ஆனா உன்னை இழக்க விரும்பல.
அம்மாக்கு சொல்லுங்க. உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த ஆள் அவங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிய சொல்லுங்க. ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இது எங்க சின்ன வயசு Dress. இத வச்சு என்ன பார்த்துட்டு இருக்காங்க? எங்க சின்ன வயசையா? இல்ல, எங்க அப்பா கூட இருந்த அந்த நாட்களை நினைச்சு பாத்துக்கிறாங்க இவங்க. சுகானா, உனக்கு தெரியுமா, சின்ன வயசுல இல்ல எங்க அம்மா தினம் எனக்கு ஒரு சிரிப்பு கொடுப்பாங்க. சுஹானா, ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்க. கல்யாணமான பொண்ணுக்கு அவ புருஷன் மட்டும் உறவு இல்லை, அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் உறவு தான். அந்த குடும்பமே அவளுக்கு சொந்தமாயிடும். என்னைக்கு அண்ணி இந்த வீட்டில் அடியெடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அவங்க எங்களுக்கு சொந்தமாயிட்டாங்க. சுஹானா, ஆலத்துல கால் வச்சு நீ இந்த வீட்டுக்குள்ள நடந்து போகணும். மகாலட்சுமி வர மாதிரி. இந்த வீட்டுடைய மண்ணு உன் காலடி தடத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு தனக்குள்ள ஏத்துக்கும். அதுக்கப்புறமா நிரந்தரமா நீ இந்த வீட்டுல ஒருத்தி ஆயிடுவ.